எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் திருவிளையாடல் படத்தை பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த படத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி நாகேஷ் அவர்கள் தருமியாக நடிச்ச அந்த காட்சி. அந்த காட்சிய மையமா கொண்டு நம்ம வெஸ்லோரியன் குழந்தைகள் திருக்குறள் விளையாடல்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற இருக்காங்க. இந்த கதையில வர பள்ளி முதல்வருக்கு திருக்குறள் பற்றி ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை நம்ம தருமி சாரி ஒண்ணு இல்லைங்க, நம்ம கதையில 3 தர்மிகள் இருக்காங்க. இந்த 3 தர்மிகளும் நம்ம பள்ளி முதல்வரோட சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போறோம். நான் இந்த கதையில வர கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்திட்டு மேடையை குழந்தைகள்கிட்ட ஒப்படைக்க போறேன். குழந்தைங்க நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த நாடகத்தை தயாரிச்சிருக்காங்க. அதனால அமைதியா ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லக்ஷியா அறிவிப்பாளர், அகிலன் தருமி 1, கல்கி தருமி 2, கயல் தருமி 3, இளமாறன் முதல்வர், ருத்ரா தமிழாசிரியர், மாயா ஹெட்மிஸ்ட்ரஸ், ஜனனி சேர்மன். காட்சி 1. இடம் பள்ளி கூடுகை, ஸ்கூல் அசெம்பிளி. நிறுத்துங்க. இது திருவிளையாடலுக்கு எடுத்த படம் தான். ஆனா இதுக்கு இதே பேக்ரவுண்ட் மியூசிக்கா போடணும். ப்ளீஸ் மாத்துங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்ம தமிழ் பள்ளி முதல்வர்களுக்கு திருக்குறள் பற்றி ஒரு பெரிய சந்தேகம். பல குறள்களை பொருள் அறிந்து படிப்பது முக்கியமா, இல்லை சில குறள்களின் கருத்துக்களை வாழ்க்கையில் பயன்படுவது முக்கியமா? நல்லா கேட்டுக்கோங்க, மறுபடியும் சொல்றேன். பல குறள்களை பொருள் அறிந்து படிப்பது முக்கியமா, இல்லை சில குறள்களின் கருத்துக்களை வாழ்க்கையில் பயன்படுவது முக்கியமா? இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் மாணவர்களுக்கு தமிழ் எக்ஸாம் எழுதாமலே 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். என்னது 100 மதிப்பெண்களா? அதுவும் எக்ஸாம் எழுதாமலையா? எனக்கு இல்ல இந்த மார்க் எனக்கு இல்ல. திருக்குறள் படிக்கிறது ஒன்றுபடி என்னபடி இருக்குது. 100 மதிப்பெண்கள் வாங்கின மாதிரி தான். காட்சி 2. இடம் வகுப்பறைக்கு வெளியே, அவுட்சைட் கிளாஸ் ரூம். திருக்குறள் படிக்க எக்ஸாம் எழுதாமலே 100 மதிப்பெண் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம வந்தோமா, பீஸா சாப்பிட்டோமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சிட்டோமான்னு இல்லாம எவ்வளோ டென்ஷனா இருக்குல்ல. எனக்கு இல்ல மார்க் இருக்குல்ல. என்னம்மா இங்க புலம்பிட்டு இருக்கீங்க? கிளாஸுக்கு போகலையா? எங்கம்மா போறது? புலம்ப விட்டுட்டாங்களே. என்னாச்சு? நம்மளோட பிரின்சிபலுக்கு திருக்குறள் பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு. அதை தீர்த்து வச்சுட்டா 100 மதிப்பெண் எக்ஸாம் எழுதாமலே கிடைச்சிடும். ஓஹோ அப்படியா? அந்த சந்தேகத்தை நான் கேட்டு வைக்கிறேன். நீங்க அதை போய் சொல்லி மார்க்ஸ் வாங்கிக்கோ. நிஜமா ஒரு சொல்றீங்க? உங்க எப்படி நாங்க நம்புறது? வேணும்னா என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. உனக்கு தெரியுமா இருந்தா கேள்விகளை நீ கேட்கறியா இல்ல நான் கேட்கட்டுமா? நாங்களே கேட்கிறோம், அதை மட்டும் தான் பண்ணுது. திருக்குறள் எழுதி யாரு? திருவள்ளுவர். பால்கள்
3 அறம் பொருள் இன்பம். அதிகாரங்கள் 133. ஒரு அதிகாரத்தில் எத்தனை குறள்கள்? 10. மொத்த குறள்கள் 1130. திருக்குறள் ஆரம்பித்து ஒரு எழுத்தன் தொடக்கமான ஆ. திருக்குறளின் திவ்யெழுத்து மெய் எழுத்தன் கடைசியான எண். திருக்குறள் படிக்க பயப்படுபவர். நீங்க திருக்குறள் கற்றுக்கிச்சவர் நான். காட்சி 3. இடம் முதல்வர் அலுவலகம், பிரின்சிபல்ஸ் ஆபீஸ். உள்ள வரலாமா? உள்ள வாங்க. 3 தருமிகள் உங்க சந்தேகத்துக்கு பதிலோட வந்திருக்காங்க. அவங்களை உள்ள வர சொல்லட்டுமா? உள்ள வர சொல்லுங்க. நீங்க பிரின்சிபலா? நீங்க பிரின்சிபல். நீங்க தான் பிரின்சிபல். என் சந்தேகத்துக்கு பதில் இருக்கா? ஆமாங்க, ஆமா. பல குறள்களை பொருள் அறிந்து படிப்பதுதான் மிகவும் முக்கியம். ஆஹா, அழகா சொன்னீங்க. என் சந்தேகத்தை தீர்த்து வச்சிட்டீங்க. உங்க ரிப்போர்ட் கார்டுல 100 மதிப்பெண் போட போறேன். நிறுத்துங்க. இவங்க சொல்றதா ஒரு பிழை இருக்கிறது. எவ்வளோ பிள்ளை இருக்கோ மார்க்கை குறைச்சிட்டு ஒரு 80 90 கொடுங்க டீச்சர். அதெல்லாம் முடியாது. நீங்க எக்ஸாம் எழுதிட்டு நீங்க மார்க் வாங்கிக்கோங்க. காட்சி 4. இடம் வகுப்பறைக்கு வெளியே, அவுட் சைட் கிளாஸ். என்னாச்சு? மார்க்ஸ் வாங்கிட்டீங்க? ஒரு மார்க் கூட கிடைக்கல. நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? என் கூட வாங்க. காட்சி 5. இடம் முதல்வர் அலுவலகம், பிரின்சிபல்ஸ் ஆபீஸ். இங்க யார் நான் சொன்ன கரெக்ட் தவறுன்னு சொன்னது? நான் தான் சொன்னேன். இந்த பள்ளியோட தமிழ் ஆசிரியர் நீங்களா? நான் சொன்னதுல இருந்து தவறு. திருக்குறள் படிப்பது நோக்கம், அது படி வாழ்க்கையில் நடப்பதுதான். நான் இந்த ஸ்கூலோட சேர்மன். நான் சொல்றது தவறா? சேர்மனாக இருந்தாலும் குற்றம் குற்றமே. குற்றமே. லெப்டிக்கன் தரப்பினும் குற்றம் குற்றமே. உங்களை போன்ற தமிழ் ஆசிரியர்கள் நம்மளோட வெஸ்லோனியனுக்கு ரொம்ப தேவை. மிக்க நன்றி. எங்களுக்கு வாழ்வில் பயன்படும் குறள்கள் சில இது உங்களுக்கு. நான் செய்தாரே ஒருத்தல் அவனான நன்மை என் செய்து விடல். இது என்னன்னா, நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி
வழி அவர் தலை குளியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுதான். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவல் தற்று. அதோட பொருள், இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல். கனிகள் இருக்கும் போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பது போன்றது. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்ச மலர் மோந்தவுடனே வாடிவிடும். முகம் மாறிப்பட்டு நோக்கியவுடனே விருந்தினர் உள்ளம் வாடி வருவார்கள். நன்றி நன்றி, வணக்கம்.